ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா. காமாட்சி சரணம். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், வைகாசி அனுஷம். நம்ம மகாபரிவாளோட ஜெயந்தி இன்னைக்கு. மகாபரிவா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் பகவத் பாதாளோட அவதாரம், சாக்ஷாத் பரமேஸ்வரனோட ஸ்வரூபம். 100 வருஷம் இந்த சரீரத்தை எடுத்துட்டு தன்னோட பக்தர்களுக்காக அருள் பாலிச்சுட்டு இருந்தார் நம்ம மகாபரிவா. இன்னைக்கு விஸ்வரூபமா இந்த உலகத்துல சஞ்சாரிச்சுட்டு இருக்கா பெரியவா. லலிதா சஹஸ்ரநாமத்துல பக்தி மத் கல்பலதிகா அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு. கல்பலதிகா அப்படின்னா கல்பக கொடின்னு அர்த்தம். கல்ப விருட்சம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு மரமா, விருட்சம்னா மரமா இருக்குது. அம்பாள் எதை கேட்டாலும் கொடுக்குற கல்ப விருட்சம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்ப லதிகான்னு இந்த இடத்துல இருக்கு. எப்படி ஒரு கொடி இண்டு இடுக்கலெல்லாம் வருமோ வளருமோ, அதே மாதிரி நம்ம அம்பாளும் நம்மள நோக்கி, பக்தர்களை நோக்கி இண்டு இடுக்கலெல்லாம் வராளாம். அதனால அவளுக்கு கல்பக கொடி அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இருக்கு. பக்தி மத் அப்படிங்கிறது குறைந்த பக்தி உள்ள நம்மள போல சாமானிய மக்களை தான் அது குறிக்கிறது. நம்ம ஒரு இடத்துல பூஜை பண்ணா கூட நம்ம உட்கார்ந்து பூஜை பண்றோம், ஆனா நம்ம மனசு பல இடத்துக்கு போறது இல்லையா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மல்டி டாஸ்கிங் இஸ் த நார்ம் ஆஃப் த டேன்னு ஆச்சு. அப்படி இருந்தா கூட அம்பாள் நம்மள கைவிடுறது இல்லையா. எப்படியாவது ஒரு இண்டு எடுக்கலையாவது அவ பூந்து நம்மள ஆட்கொள்ளணும்னு பாக்குறா. எவ்வளவு ஒரு கருணை அம்பாளுக்கு நம்ம மேல. அவளோட கருணா கடாட்சத்தை நினைச்சு நமக்கு எவ்வளவு பூரிப்பா இருக்கு. அவதான் நமக்கு பக்தியும் கொடுக்குறா. நமக்கு பக்திய கொடுத்து சம்வித் அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்து திரும்பி வராத அபராஜிதத்துல நமக்கு ஒரு இடத்தையும் கொடுக்குறா. மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அம்பாள் காமாட்சி தான் நமக்கு கொடுக்குறா. கல்பலதிகா அப்படிங்கிற இந்த நாமம் நம்ம பெரியவாளுக்கும் ரொம்ப பொருத்தம். பாத யாத்திரை மூலம் நம்ம பெரியவாளும் நகரம் நகரமா போய், கிராமம் கிராமமா போய் அங்க பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிச்சிருக்கா. நம்ம படிச்சிருக்கோம், ஒரு கிராமத்துல மழையே இல்லாம பல வருஷங்களா இருந்துதான். அந்த கிராமம் வழியா பெரியவா அங்க முகாமிட்டு பூஜைய பண்ண உடனே அப்படி மழை வருஷிச்சுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பக்தர்களை தேடி போய் நாடி போய் பெரியவா அனுகிரகம் பண்ணிருக்க. எங்க அப்பா அம்மாவோட பல தடவை நான் பெரியவாளை தரிசனம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அத அப்பா என்ன பண்ணுவா, பெரியவாட்ட வந்தனம் பண்ணிட்டோ, பெரியவா பூர்ண அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்பார். இன்னைக்கு நான் இந்த கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு புரிஞ்சது அதுதான். ஆச்சாரியாள்கிட்ட அப்பா கேட்டிருப்பாளோ, அம்பாள்கிட்ட நிறைய பக்தி கொடுங்கோ, எனக்கு நிறைய பக்திய கொடுங்கோ, அதுக்கு குரு அனுகிரகம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா 94 வயசுலயும் எங்க அப்பா 2 மணி நேரம் கார்த்தால, 2 மணி நேரம் சாயந்தரம் பாராயணம் பண்ணுவார். ஒரு நாள் கூட அவர் சலிச்சோ இல்ல அதை பண்ணாமையோ நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு கான்சென்ட்ரேஷனோட அவர் பண்ணுவார். அதனால நம்ம எல்லாருக்கும் குரு அனுகிரகம் வேணும், அம்பாளோட அனுகிரகம் வேணும் நமக்கு. அதுக்கு இந்த நல்ல நாள்ல நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் ஆச்சாரியாள் கிட்ட. நம்ம எல்லாருக்கும் அம்பாள் கிட்ட நமக்கு பரம பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இன்னைக்கு அமரபாரதி லக்ஷ்மி விஸ்வநாதன் மாமியோட இன்னொரு அழகான பாட்டு, அதி அதி லாவண்ய சுந்தரி அப்படிங்கிற பாட்டு மாமி கம்போஸ் பண்ணிருக்கா. அம்பாள் காமாட்சி மேல புன்னாகவராளிங்கிற ராகத்துல ஆதித்தாளம். இத நமக்கு ரொம்ப அழகா பாடி கொடுத்திருக்கா விதுஷி ஹம்சினி வைத்தீஸ்வரன். ஹம்சினி இனிஷியல் ட்ரைனிங் கலைமாமணி மிஸ்ஸஸ் ஏபி கோமலா, டாக்டர் NS லக்ஷ்மி அவள்கிட்ட கத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மியூசிக் அகாடமியில அட்வான்ஸ்டு டிப்ளமா கோர்ஸும் பண்ணிருக்கா. இப்போ ஷீ இஸ் a student of நெய்வேலி சந்தான கோபாலன் சார். ஷீ இஸ் ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட் அண்ட் பல சபாக்கள்ல கச்சேரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரீசெண்டா மகாபெரிவா சீரியல் பாம்பே சாணக்கியா அவர் டைரக்ட் பண்ற சீரியல்ல MS சுப்பலட்சுமி அம்மாவா வேடம் எடுத்து நடிச்சிருக்கா. அதுல மைத்ரிம் பஜத அப்படிங்கிற பாட்டையும் தான் பாடியிருக்கா. வாங்கோ, இன்னைக்கு இந்த அழகான பாட்டை நம்ம கேட்போம். நம்ம எல்லாருக்கும் அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.
ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಎಂಬ ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಎಂಬ ಗತಿಯ ಮಕೇದಿನಿ ಕರುಣಾ ಸಾಗರಿ 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 ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಅಂಬ ಮದಿಯ ನೀಶನಿನ್ ಮನ ಮಗಿಳೀಶ್ವರಿ ಮದಿಯ ನೀಶನಿನ್ ಮನ ಮಗಿಳೀಶ್ವರಿ ಮದಿಯ ನೀಶನಿನ್ ಮನ ಮಗಿಳೀಶ್ವರಿ ಲಾಸ್ಯ ಪ್ರಿಯ ಹರಿ ಸಂಗೀತ ಲಯ ಹರಿ ಲಾಸ್ಯ ಪ್ರಿಯ ಗರಿ ಸಂಗೀತ ಲಯ ಗರಿ ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಎಂಬ ಗತಿಯ ಮಕೇದಿನಿ ಕರುಣಾ ಸಾಗರಿ ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಅಂಬ விதித்தனை மாற்றும் முன் அருளெனும் பேரொளி விதித்தனை மாற்றும் முன் அருளெனும் பேரொளி வருமிடர்களை திடும் வண்ண போர்க்கழலடி வருமிடர்களை திடும் வண்ண போர்க்கழலடி நிதி வேரேதினி அருள் நிகிலேஸ்வரி நிதி வேரேதினி அருள் நிகிலேஸ்வரி நிதி வேரேதினி அருள் நிகிலேஸ்வரி துதி செய்வோம் துணை காஞ்சி காமேஸ்வரி 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 காஞ்சி காமேஸ்வரி காஞ்சி ಕಾಮೇಶ್ವರಿ ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ ಎಂಬ ಗತಿಯ ಮಕೇದಿನಿ ಕರುಣಾ ಸಾಗರಿ ಅತಿ ಲಾವಣ್ಯ ಸುಂದರಿ